உங்களுக்கு முடி கொட்டுது, அதே சமயத்துல ரொம்ப ட்ரையா இருக்கு, ஈஸியா பிரிட்டிலா இருக்கு, அதே மாதிரி நீங்க படுத்து எழுந்திரிச்சா பில்லுல ஒரே முடியா இருக்கு, என்ன காரணமா இருக்கும்? டேண்ட்ரஃப். ஸோ ஆட்ல காட்டுற மாதிரி ஷாம்பு போட்டு இப்படி நல்லா ஹேரை லூசன் பண்ணி விட்டுட்டு போனா சரியாயிடுமா? கண்டிப்பா இல்லை. ஸோ நேச்சுரல் வேல அதுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு முறை இருக்கு, அதுபடி பண்ணாதான் ஃபுல்லா டேண்ட்ரஃப் போகும். முக்கியமா திரும்பி டேண்ட்ரஃப் வராது. அதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் இல்லையா? ஸோ டேண்ட்ரஃப் எப்படி வருது, ஏன் வருது? அதுக்கு தாரணகம்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ரீசன் வந்து 2 தோஷங்கள் இருக்கு. ஒன்னு வாதம், இன்னொன்னு கஃப். இது ரெண்டும் அக்ரவேஷன் ஆகும்போது, உடம்புல பேலன்ஸ் இல்லாம இம்பேலன்ஸ்டா ஆகும்போது டேண்ட்ரஃப் நமக்கு தலையில வரும். இப்ப டேண்ட்ரஃப் இருக்கு, நேச்சுரல் வேலையும் போக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளோட பாடி அந்த தோஷாஸ் சரி பண்ணணும். அதுக்கு இன்டர்னல் மெடிகேஷன் இருக்கு, அது எடுக்கணும். வெளியில அந்த டேண்ட்ரஃபை சுத்தமா வாஷ் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் தெரப்பி பண்ணணும். ஸோ இது எல்லாமே முறைய பண்ணிட்டு வரும்போது டோட்டலா நான் சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் அந்த ரூட்ல இருந்து போயிடும், புது முடி உள்ளேந்து வரும், ஃபர்தர் ஹேர் லாஸ் இருக்காது, ஹேர் வரது நல்லா ஸ்ட்ரென்தனிங்கா வரும், கிரேயிங் எல்லாம் குறைஞ்சு நார்மல் கலர்ல ஹேர் வரும். நேச்சுரல் வேல எப்படி குணப்படுத்தலாம், எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு வேணும்னா நோ மோர்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா வர வீடியோஸ்ல உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன்